Jeyashris kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு போஹா வச்சு பண்ற ஒரு ஈஸியான ஒரு கட்லெட் தான் பார்க்க போறோம். இதுல வந்து green peas ஸ்டஃப் பண்ணி எப்படி பண்ணுங்கறத பார்க்கலாம். திக்கான போஹா 2 கப் ஒரு பவுல்ல எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதை ஊற வச்சிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. அப்புறம் ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதுல வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் வந்து போட்டு நல்லா நம்ம வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ் பீஸ் யூஸ் பண்ணேன். ஸோ அதை குக்கரில் ஒரு 3 விசில் பாயில் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரோசன் பீஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கினோடனே இதோட 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதையும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம இந்த பட்டாணியை ஆட் பண்ண போகிறோம். வேக வச்ச பட்டாணியை நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணியை ஆட் பண்ணுறதா இருந்தால் தனியாக ஒரு 3 மினிட்ஸ் தண்ணியில் பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது இதில் வந்து 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா சேர்த்துக்க வேண்டாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். இப்போது இதை நம்ம ஒரு பொட்டேட்டோ மேஷரை வச்சு நம்ம வந்து ஸ்லைட்டாக இங்கே ஒன்று அங்கே ஒன்றா மேஷ் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப கம்ப்ளீட்டாக நம்ம பொட்டேட்டோவெல்லாம் மேஷ் பண்ணுற மாதிரி பண்ணிக்க வேண்டாம். லேசாக அங்கங்கே வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கிட்டால் போகிறோம் நம்மளுக்கு. ஸோ இப்போ பண்ணியாச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா புதினா இலை கூட வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பீஸ் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது நம்மளுக்கு கட்லெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இதை நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம இந்த ஊற வச்ச போகாலேருந்து அவல்லேருந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். இதில் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துன்ட்டு 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதோட 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம பிசைஞ்சுக்கிறோம். அவலில் வந்து தண்ணி இல்லாதக்கு பார்த்துக்கோங்க, இல்லாட்டினா உங்களுக்கு வந்து கட்லெட் வந்து ரொம்ப நசநசன்னு இருக்கும். சரியாக வந்து உங்களால் அதை ஷேப் பண்ணுறதுக்கு வராது. ஸோ இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு டோ மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு இந்த அவல் இதை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். மொத்தம் 8 உருண்டை எனக்கு வந்துச்சு. இதில் 8 கட்லெட் பண்ணுறதுக்கு வந்தது. ஸ்டஃபிங் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த ஆலு பரோட்டாக்கெலாம் பண்ணுற மாதிரி நடுவில் வந்து ஒரு டென்ட் மாதிரி, குழக்கட்டைக்கெலாம் போடுற மாதிரி நடுவில் வந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த பீஸ் ஸ்டஃபிங்கை வந்து வைக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அந்த பீஸ் மசாலாவை நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து ஓரத்தெல்லாம் இழுத்து அந்த மாதிரி நம்ம மூடிடலாம். இது ரொம்ப க்ளூட்டன் இல்லாதனால இழுத்து சப்பாத்தி மாவு மாதிரி நம்மளுக்கு பண்ண வராது. அழகாக ஜென்டிலாக கையை வச்சு இந்த மாதிரி பால் மாதிரி அதை வந்து உருட்டிக்கலாம் நம்ம. ஸோ ரொம்ப நிறைய ஸ்டஃபிங் வைக்காதீங்க, அப்புறமா நம்மளால் சரியாக அதை வந்து உள்ளே தள்ளி பண்ண முடியாது. 1 டீஸ்பூன் வச்சாலே சரியாக இருக்கும். இப்போது இதை வந்து நல்லா இந்த மாதிரி டிக்கி மாதிரி நம்ம ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மிச்சம் எல்லாத்தையும் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து 8 கட்லெட் வந்தது. அது மாதிரி எனக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பீஸ் மசாலாவும் பாக்கி இருந்தது. இப்போது இதை டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நான் வந்து பேன் ஃப்ரை பண்ணுறேன், ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். ஒரு கடாயில் வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற பேனில் வந்து எப்போவுமே ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃப்ளாட்டாக இருக்க பேன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து அந்த கடாய் கொள்கிற அளவுக்கு 4ஓ 5ஓ வந்து நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா ஒரு சைடு குக் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு குக் ஆனதுக்கு அப்புறமா அதை வந்து இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போது இது 2 பக்கமும் குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அது வந்து அவ்வளோ உள்ளே வந்து சரியாக வந்து ரொம்ப நேரம் குக்கான இது இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக எடுத்து திருப்பியும் ஒரு தடவை நம்ம வந்து ஒரு நிமிஷம் அடுப்பில் போட்டு திருப்பி விட்டுட்டு குக் பண்ணால் இன்னும் நல்லாவே வந்து கிறிஸ்பாகிடும்.
இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பாக ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து இந்த எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு கிச்சன் டவலில் வந்து நம்ம ட்ரைன் பண்ணி அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த கட்லெட்டை அப்படியே கூட வந்து கெச்சப்போடையோ க்ரீன் சட்னியோடையும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா பர்கர் பேட்டிஸாக பர்கரோட கூட சர்வ் பண்ணலாம். அதுவும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற கட்லெட்ஸையும் நீங்கள் வந்து பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பீஸ் ஸ்டஃப்டு பொட்டேட்டோ போஹா கட்லெட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. பொட்டேட்டோவே இல்லாத ஒரு கட்லெட் இது. இந்த ஃப்ரெஷ் பீஸ் கிடைக்கிற சீசனில் இந்த மாதிரி வந்து பீஸ் ஸ்டஃப் பண்ணி இந்த போஹா கட்லெட்டை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.